ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் 65 மசாலா ஊதிராமல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ இறால் வாங்கியிருக்கேன். இதை இப்போது நல்லா க்ளீன் பண்ணி கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கிறிஸ்பினஸாக வர்றதுக்காக 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது அதுவும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா இறாலோட ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இறாலை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா உதிராமல் வரும். நீங்களே பாருங்கள், உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். மசாலா உதிராமல் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வரும் இறால். சிம்லேயே வச்சுக்கோங்க. இறால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே இறால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்சுகளையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்றத விட நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மீதமுள்ள பேட்சையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். மீன் குழம்பு வச்சு இறால் 65 வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.